ஹாய் ஸ்டார்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜிசோக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். என்ன ஒன் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேஸ் காதல். இது நான் எஃப்எஃப்லாம் நான் போட்டிருக்க மாட்டேன், 2 ஷாட்டாக போட்டேன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணது ஒரு எஃப்எஃப் போட்டேன், ஐடல் வெர்சஸ் ஆக்ட்ரஸ். அதுதான் எஃப்எஃப்பாக வரும், ஃப்யூச்சரில் மேபி வரலாம். ஸோ இதை நான் 2 ஷாட்டாக தான் ட்ரெய்லர் போட்டேன். நான் அதை இப்போ நான் ஒன் ஷாட் ஆக்கிடுறேன். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய டைம் போடலாம். அதனால் ஓகே ஸ்டார்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் ஜிஎல் பிடிக்காதவங்க பார்க்காதீங்க, ஹெட்செட் போட்டு கேளுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டார்ஸ், இந்த ஸ்டோரியோட இன்ட்ரோன்னு பார்த்தீங்கன்னா, ஜீசோ ஒரு கார் ரேசர். உங்களுக்கு தெரியும் ரேசிங் எப்படி நடக்கும்ன்ட்டு. அந்த மாதிரி ஒரு நல்ல ரேஸ் ஓட்டுவா. அவளுக்கு கொஞ்சம் ஒரு ஃபேமஸான ஆள். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட். நீங்கள் 12th படிச்சுட்ருக்கீங்க. ஓகே ஸ்டார்ஸ், இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். வாங்கி இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்லே தான் ஜீசோ தான் ஒரு கார் மேலே கெத்தாக சாஞ்சி உட்காந்துருக்கா. அப்போ அந்த ரேசிங்கில் ஒரு கார் ரேஸ் இதில் தான் இருக்காங்க. இப்போ இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 5 minutes இருக்குது. அதனால் அந்த கார் மேலே அப்படி கெத்தாக சாஞ்சி உட்காந்துருக்கா. இப்போ அவளுக்கு ஆப்போனன்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்களா, அதாவது போட்டி போடுறதுக்கு ஒரு 6 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. 7வது ஜீசோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அதில் ஒருத்தி வாரா சொல்கிறா. இப்போ அவள் கையில் நான் ஒரு பெரிய பெட்டி இருக்குது. ஜீசோட அந்த பெட்டி கொடுக்குறா. இங்கே பாரு ஜீசோ, டுடே என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இந்த ரேஸில் நான் தான் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது இருக்குது. அதனால் உனக்கு எவ்வளோ க்ரோர்ஸ் வேணும்னாலும் சொல்லு, நான் உனக்கு தரேன், அட்வான்ஸாக இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாரா. இப்போ ஜீசோ தான் காசு, இந்த கேவலம், இந்த காசுக்காண்டி தான் நான் அப்போ ஒரு ரேஸ் உனக்கு போட்ட வரன்ட்டு உனக்கு இப்போ யார் சொன்னா? உடனே இப்போ அந்த பொண்ணு தான் சொல்லுது, இங்கே பாரு ஜீசோ, நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட இந்த ரேஸில் நீ ஜெயிச்சதோட உனக்கு நான் 5 மடங்கு காசு தரேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே இப்போ ஜீசோ தான் அப்படி சிரிச்சுட்டே அப்படி நின்று கை கட்டிகிட்டு இருக்கா. கேவலம், இந்த பைசாக்காண்டி நான் என்னோடய ரேஸை ஸ்டாப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஒய் நாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது. பொடி மயிறு அப்படின்றா. வாட்? பொடி மயிறு, இதுக்கு மேலே ஏதாட்டும் உனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே அந்த பொண்ணு பெட்டியை தூக்கிட்டு அந்த பொண்ணு ஹை ஹீல்ஸ் தான் போட்டிருக்கு. டிங்கிட்டு அப்படி நடந்து போகுது. இப்போ ஜீசோவும் அந்த பொண்ணு போகிறத பற்றி அப்படி நக்கலாக சிரிக்கிறா. இப்போ ரேஸ் தான் அப்படி ஸ்டார்ட் ஆகுது. அப்படி எல்லோரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. அப்படி இப்போ என்னென்னா, ஜீசோட காரோட அந்த டிக்கி இருக்கும்ல, அதாவது பின்னாடி, அதுலேருந்து நிறைய புகை வர ஆரம்பிக்குது. உடனே இப்போது ஜீசோ தான் ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்திருப்பா. அவளுக்கு ஈக்குவலாக அந்த காசு கொடுத்துருக்கோம்ல, அந்த பொண்ணு வருது. முன்னாடியே காசு தரும்போதே வாங்கிட்டு போயிருக்கணும். மயிருன்னு இல்லை, இப்போ நீ தான் மயிறு மாதிரி தோக்க போகிற அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு அப்படி சிரிச்சுட்டே அப்படி போகுது. இப்போது ஜீசோ தான் அவளும் சிரிக்கிறா. சிரிச்சிட்டு, இன்னும் உனக்கு இந்த ஜீசோவை பற்றி தெரில அப்படி சொல்லிட்டு அவள் அப்படி புகை வந்தாலுமே அப்படி அவள் ஏதோ ஒன்று பண்ணி வச்சுட்டா அந்த காரில். அப்படியுமே ஜீசோ அப்படி அவளுக்கு நிறைய ட்ரிக்ஸ் தெரியும். ஏன்னா ஜீசோ ரொம்ப வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கா. அதை வச்சு அவள் ஃபாஸ்ட்டாக போகிறான். இப்போ அந்த காசு கொடுத்துருப்பாள்ல, அந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கா. இப்போ ஜீசோ என்னென்னா, அவள் ஜெயிக்கிற மாதிரி போகிறா. ஆனால் டக்குன்னு ஜீசோ அப்படி ஃபாஸ்ட்டாக போய் அப்படி அவள் ஃபஸ்ட்டு போயிடுறா. இப்போ திரும்பி அந்த பொண்ணை பார்த்து இப்படி நக்கலாக சிரிக்கிறா. அவள் அப்படி சொல்லிட்டு ஓட்டுவோம்ல, அதுலேயே அவளோட கையை வச்சு அப்படி அடிக்கிறா. அவளுக்கு அவ்வளோ கோவம் வருது ஜீசோவை பார்த்தா. இப்போ ஜீசோ தான் அப்படி அந்த காரை விட்டு அப்படி கூலிங் கிளாஸ்லாம் போட்டு அப்படி இறங்குறா. அங்கே எல்லாருமே ஜீசோட ஃபேன்ஸ் தான். ஜீசோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்திகிட்டே இருக்காங்க. இப்போ ஜீசோ தான் அந்த மாதிரி அடுத்த ப்ரைஸ்லாம் வாங்குறா. இப்போ பொண்ணு அப்படி மூஞ்சி திருப்பிட்டு அங்கே நிற்கிது. இங்கே பாரு, காசை வச்சு நீ என்னத்தை வேணாலும் வாங்கலாம், ஆனால் நீ என்னை மட்டும் வாங்கவே முடியாது, புரியுதா? அவன் பிச்சை காசுக்கெலாம் வேணாட்டு வருவான்னு நினச்சியோ? ஃபஸ்ட்டு நீ எதில் நானும் நேர்மையாக ஜெயிச்சு பழகு, சரியா?
அப்படி சொல்லிட்டு வந்து ஜீசோ வந்து அப்படி பார்த்து அப்படி முறைச்சிட்டு அப்படி போயிடுறா. இப்போ வந்து பொண்ணு அப்படி ஜீசோ பார்த்து அப்படி முறைச்சிட்டே இருக்குது. இப்போ எப்படின்னா ஜீசோ வந்து கொஞ்சம் ஒரு பெரிய ரேசர்னால அவளுக்கு வந்து ஒரு பிஏலாம் இருப்பாங்க. இப்போ அவங்க தான் வந்து சொல்கிறாங்க, மேடம் சூப்பர் மேடம், நீங்கள் வந்து உங்களோட கார் டேமேஜ் ஆகியும் வந்து சூப்பராக விளாண்டிங்க, சூப்பராக வந்து ரேஸ் வந்து ஓட்டினீங்க, நல்லா இருந்தது அப்படின்னோடனே ஜீசோ வந்து அவங்ககிட்டலாம் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருப்பாள். தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ நான் அந்த பிஏ வந்து சொல்லுது, மேம் நம்ம வந்து அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து இன்னொரு ரேஸ் இருக்குது, ஆனால் அதெல்லாம் அப்படி ரேஸுக்குன்ட்டு தனியான ஒரு இடம்லாம் இல்லை, ரோட்டில் தான் வந்து ஓட்டணும் அப்படி சொல்லிட்டு அந்த பிஏ வந்து சொல்கிறாங்க. இப்போ ஜீசோ தான் அந்த பிஏவை பற்றி கேட்குறா, இது லீகலாக இல்லீகலா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. ஆனால் அந்த பிஏவும் கொஞ்சம் மண்டை சொல்லிச்சு, கொஞ்சம் இல்லீகல் தான் மேம், பட் இருந்தாலும் வந்து ப்ரைஸ் மணி வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது, அதனால் ஸோ கொஞ்சம் ஒரு நிறைய ரேசர்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஓ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரி ஓகே அப்படின்றா ஜீசோவும். ஓகே மேம், நான் வந்து அப்போ அந்த டாக்குமெண்ட்டில் சைன் போடுங்க அப்படின்னோடனே ஜீசோ வந்து அதில் வந்து சைன் போட்டுடுறா. மேம் இது வந்து கொஞ்சம் நம்ம ஊரில் இல்லை, கொஞ்சம் தள்ளி தான் போகணும் அப்படின்னோடனே ஓகே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ வந்து சொல்லிடுறாங்க. இப்போ அப்படி வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ ஜீசோவும் அந்த பிஏ வந்து அப்படி ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த ஊருக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க. அந்த ரேஸ் எப்படின்னா மார்னிங் தான் நடக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அந்த பிஏ தான், மேம் உங்கள் அம்மா கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு, ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஜீசோ வந்து காதில் வைக்கிறா. சொல்லுங்கம்மா அப்படின்னே, கல்யாணம் பண்ணிக்கோடி, 27 வயசு ஆகுதுடி, கல்யாணம் பண்ணி தொலை, எப்படி அப்புறம் கிளவியான பிறகு கல்யாணம் பண்ணுவேன், எப்போ நான் பேரன் பேத்தியெல்லாம் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுங்க அது ஜீசோட அம்மா அவங்க கிட்ட தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அம்மா நான் வந்து என்னை விட 1 மடங்கு அதிகமாக ரேஸ் ஓட்டுறவளை தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன், நாங்கள் 2 பேரும் போட்டி போட்டு கார் ஓட்டுவோம், இது ஆனால் அப்படி கார் ஓட்டி என்னை எவ்வளோ ஜெயிக்காலோ அவளை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்றா. உடனே உங்கள் அம்மா இதெல்லாம் நடக்கிற காரியமாடி, அங்கே நான் எவ்வளோ டிபி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு. அது எனக்கு தெரியாதுப்பா, என்னோட இதுதான், என்னோட 1 மடங்கு இருக்கணும் எனக்கு வர போகிற அப்படின்றா. வச்சு தொல்லடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜீசோட அம்மா வந்து அப்படி காலை வச்சிடுறாங்க கடுப்பில். இப்போ அப்படியே வந்து பிஏவும் சிரிச்சிட்டு இருக்காங்க. மேம் அப்படி இருக்காங்களாங்க யாராட்டு, இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி ஜீசோ வந்து சொல்லிகிட்ருக்கா. அப்படி இந்த சைடு வந்து உங்களை பார்த்தோன்னா நீங்கள் சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கீங்க, அப்படி வந்து முக்கு திரும்புறீங்க, பார்த்தா ஒரு பைக்காரன் வந்துடுறா, பொத்துன்னு விழுந்துடுறீங்க. உடனே இப்போது உங்கள் பின்னாடி வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்திருப்பா, ஜெஸி அப்படி சொல்லிட்டு வந்து அவளும் அவளோட சைக்கிளுக்கு ஸ்டாண்டை போட்டு உங்களை வந்து இப்படி வந்து சைக்கிளை வந்து தூக்கி விடுறா. விட்டுட்டு ஏன்டி ஒழுங்கை பார்த்து ஓட்ட வேண்டியதானடி, இல்லடி நான் ஒழுங்கை தடி வந்தேன், அந்த போகிறான் ஒரு லூசு பைய அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு பைக்காரனை கை கட்டுறீங்க, அவன் தாண்டி மேலே ஏற்றிட்டான் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் கையிலெல்லாம் வேறு அடிபட்டுட்டு, அச்சோ பாவம் பிள்ளைக்கு அடிபட்டுட்டு அப்படி சொல்லிட்டு உங்கள் பிள்ளையில் உங்கள் ஃப்ரெண்டு தான். எப்பவுமே நம்ம வந்து சேஃப்டிக்கு சில பிள்ளைகள் வச்சுருக்கோம்ல ஒரு பேண்டேஜ், அந்த இது உங்களுக்கு ஒட்டி விடுறா. ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி நடக்கணும் அப்படி சொல்லிட்டு சரி வலிக்கு இல்லடி, சரி இந்த சைக்கிளை நம்ம இங்கேயே விட்டுடலாம், நீ என் சைக்கிளில் உட்காரு, நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. சரிடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ அப்பாவியான பிள்ளை அப்படியே வந்து 2 பேருமே வந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ என்னென்னா உங்கள் ஸ்கூலுக்கு வந்து ஒரு பாதையில் போகணும், உங்கள் ஃப்ரெண்டு வேறு பாதையில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. எங்கடி கூப்பிட்டு போகிற, ஸ்கூலுக்கு போகணுடி அப்படின்னு எங்கள் அம்மா ஏசுவாங்க அப்படி சொல்லிட்டு நீங்களும் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம ஏரியாவில் சரியான ஒரு சம்பவம் நடக்க போகுதுடி, அதை பார்க்கணும்ல, இதை மிஸ் பண்ணிட்டோம், பிறகு நம்மளுக்கு பார்க்கவே முடியாது, வா போவோம் அப்படி சொல்லிட்டு வந்து உங்களையும் சேர்த்து கூப்பிட்டு போகிறா. ஏன்னா அதே ரேஸ் நடக்கிற இடத்துக்கு தான் உங்களையும் வந்து கூப்பிட்டு போகிறா. நீங்களும் பார்க்கிங்க அங்கே வந்து சரியான கூட்டமாக இருக்குது, ரோடாக இருந்தாலுமே இந்த சைடு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து இந்த ஜீசோ வந்து ஒரு ஏசி காருக்குள்ள தான் உட்காந்துருக்கா, பிஏவும் வந்து உட்காந்துருக்காங்க. ஜீசோ வந்துன்னா அந்த ரேஸ் சூட்டில் தான் வந்து உட்காந்துருக்கா. உட்காந்துட்டு மேம் இதில் மட்டும் ஜெயிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேம், உங்கள்
புகழ் வந்து நம்ம ஊரில் தானே இருக்குது, உலகம் ஃபுல்லாக பரவிடும் அப்படி சொல்லிட்டு அந்த பிஏவும் வந்து ஐஸ் வச்சிட்ருக்கா. ஓகே ஓகே நான் வந்து என்னோடய பெஸ்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜீசோ வந்து சொல்லிகிட்ருக்கா. இப்போ என்ன உங்கள் ஃப்ரெண்டோட ஆள் வந்து இந்த ரேஸை வந்து கலந்துக்கிட்டுது, அதனால தான் பய உள்ளவங்களை இங்கே இழுத்துட்டு வந்திருக்கு. அந்த பொண்ணு வந்து ஆள்கிட்ட டாட்டா போட்டுட்ருக்கு. ஒன்று அவங்க இருந்து கை காட்டிகிட்டு இருக்கா. அண்ணே நீங்கள் தான் டே இதுக்கடி என்னை கூப்பிட்டு வந்த, ஏன்டி இப்படிலாம் பண்ணுற, எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச என்னை திட்டுவாங்கடி அப்படின்னே. பார்த்துக்கலாண்டி ஒரு நாள் தானே வாங்கிக்கோ அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்டு சொல்லிகிட்டு இருக்கா. சரி உன் கூட ஃப்ரெண்டாக வந்த பாவத்துக்கு எல்லாம் தலையெழுத்து அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து அப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, எல்லா ரேசர்ஸும் வாங்க அப்படி சொன்னோடனே ஜீசோவும் எந்திரிச்சு வாரா. வந்து அப்படி வந்து எல்லோரும் காருக்குள்ள வந்து அப்படி உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து அப்படி சொல்கிறாங்க, கெட் செட் கோ அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்களோ எனக்கு தெரில, அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ காரையும் வந்து அப்போ ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்காங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு என்னன்னா சும்மா இருக்க மாட்டேங்க கை காலை வச்சுக்கிட்டு பாடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு 2 பேரும் வந்து எனக்கு ரோட்டில் தானே கண்டிப்பாக வந்து பைக்கில் வரதான் செய்யும், அதெல்லாம் தாண்டி தான் வந்து அவங்க வந்து அந்த ஜெயிக்கணும். இப்போ அவள் ஆளை பார்க்க போகணுங்கிறக்காண்டி உங்களே பின்னாடி வச்சு அவள் அந்த சைக்கிளில் அப்படி அந்த போட்டி நடக்கிற அந்த ரோட்டில் வந்து அப்படியே அழுத்திட்டு போயிட்டுருக்கா. நீங்கள் அடி பாவி என்னை கொண்டுறி கணத்துக்குள்ள தூக்கி போட்டாட்டி ஏன்டி இப்படி என்னை போட்டு உயிரப்பட்டு வாங்குற அப்படின்னு. ப்ளீஸ் டி என் ஆள் செம்மையாக இருப்பாண்டி ஓட்டும் போது நான் பார்த்துக்கிறேன்டி மூஞ்சி அப்படின்னு. ஐயோ இவன் என்ன சாவடியா முட மாண்டா போலையே அப்படின்ட்டு இப்போது எல்லோருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. ஏன்னா வந்து அந்த ஜெயிக்கிற இடம் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்துடும். ஃபாஸ்ட்டாக போனால் தான் ஜெயிக்க முடியும். அதனாலுமே எல்லாருமே வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. இப்போ என்ன உங்கள் ஃப்ரெண்டு வந்து அப்படி வந்து சைக்கிள் எழுதிட்டு இருப்பாள்ல, இப்போ நேராக வந்து ஜீசோடுற அந்த ரேஸ் ஓட்டிகிட்டு வர ஜீசோ யாருக்குமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வரா. அதுக்கு முன்னாடி கொண்டு வந்து சைக்கிள் வந்து அவளுக்கு வந்து பேலன்ஸ் இல்லாமல் அந்த சைக்கிள் வந்து விழுந்துருது. ஜீசோ வந்து என்னென்னா உங்கள் மேலே ஏற்றிடக்கூடாது, அது உங்கள் 2 மேலே ஏற்றிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைடு வந்து காரை வந்து திருப்பிட்டான். அதனால அந்த கார் வந்து அந்த ரோட்டோட அந்த இதில் போய் அப்படி மோதி அந்த கார் வந்து அந்த முன்னாடி உள்ள இது இருக்கும்ல அது வந்து பிளந்துட்டு அந்த மேலே அப்படி தூக்கிட்டு ஒன்று. இப்போது ஜீசோக்கு தான் சரியான டென்ஷன் ஆகுது. அப்படி அந்த காரை திறக்கிறா, அவளுக்கு ஒன்றும் அடிப்படலை. அப்படி காரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வெளியே வாரா. பார்த்தா நீங்கள் 2 பேரும் விழுந்துட்டுருக்கீங்க. நீங்கள் தான் அடி பாவி நாசமாக போகிற வேலை, நீலாம் நல்லா இருப்பியா, எவ்வளோ சொன்னேன் வராதன்னு கேட்டிய பண்ணி அப்படி சொல்லிட்டு நீங்களும் திட்டிகிட்டு இருக்கீங்க. டி சாரிடி உன்னோட எனக்கு தாண்டி அடிபட்டுருக்கு, சாரி பூரிட்டு போடி வா ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படி எந்திரிச்சு நிற்கிறீங்க. இப்போ வந்து ஜீசோ என்னன்னா அப்படி வந்து அந்த கோபத்தில் வாரா. அவளுக்கு இப்போ இந்த ஜெயிக்க முடியல, ஏன்னா வந்து யாருக்குமே எல்லோரும் ஃபினிஷிங் லைனில் போய் ஜெயிச்சிட்டாங்க. அந்த உங்கள் ஃப்ரெண்டோட ஆள் தான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஃபினிஷிங் லைனில் போய் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ வந்து என்ன ஜீசோ வந்து அப்படி கோபத்தில் வாரா, சரியான கோபத்தில் இருக்கா. ஏன்னா வந்து அவள் வந்து தோற்றதே கிடையாது. இப்போ வந்து அவளுக்கு வந்து தோத்துட்டா, அவளுக்கு வந்து கோவம் வருது. இப்போ வந்து இந்த சைக்கிளில் ஓட்டினது யாருன்னு தெரில. இப்போ ஸ்டேட்டாக வந்து நீங்கள் தான் நிற்கிங்க வந்து அப்படி ஒன்று கொடுத்தோடனே நீங்கள் அப்படி கண்ணத்தில் கை வச்சுட்டு அப்படி வந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து கண் கலங்கிட்டு. ஏன்னா நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை அந்த மாதிரி இருப்பீங்க. பணக்கார வீட்டு பிள்ளை தான், உங்கள் அம்மா அப்பா கூட உங்களை வந்து கை வச்சிருக்க மாட்டாங்க உங்கள் மேலே, நீங்கள் வீட்டுக்கு ஒத்த பிள்ளை தான். இப்போ வந்து இவன் வந்து உங்களை அடிச்சிட்டா, நீங்களும் அப்படியே அழுது அப்படியே கண்ணில் கண்ணீர் கட்டிட்டு. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு தான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, உங்கள் 2 பேர்த்துக்கும் அறிவு மயிறு இருக்கா, அதான் ரேஸ் நடக்குன்னு தெரியுதில்ல, பிறகு என்ன மயத்துக்கும் உள்ளே வரைய 2 பேரும் சைக்கிளில் ஸ்கூல் தானே போகிறீங்க, ஸ்கூலில் எங்கேயா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜீசோ வந்து கேட்டுட்ருக்கா. ஒன்றே அவன் உங்களோட ஃப்ரெண்டுக்கும் ஒன்றும் பேச முடியாது. உங்கள் 2 பேரால் தான் இன்றைக்கி நான் வந்து தோத்துட்டேன். நான் தோற்றதே இல்லை ரேஸில் என்றைக்குமே, உங்கள் 2 பேர் தலை தான் அப்படி சொல்லிட்டு வந்து சரியான கோபத்தில் இருக்கா. நீங்கள் அப்படியே கண்ணத்தில் அப்படியே கை வச்சுட்டு அப்படியே உங்களுக்கு அழுக வந்துட்டு நீங்களும் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. என்ன உங்கள் 2 பேர்த்தையும் என் வாழ்க்கையில் பார்க்கவே கூடாது, என்னமே கண்ணில் பட்டிங்க குன்றுவேன் அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே உங்கள் 2 பேர்த்தையும் ரொம்ப திட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே போகிறா. அந்த பிஏவும் அப்படி சொல்லி யார்கிட்டையும் சொல்லி அப்படியே காரெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு அப்படி வந்து போகிறாங்க. இதில் வேறு ஜீசோக்கு அந்த கார் வேறு ரொம்ப ஃபேவரெட்டு. அதில் சரியான கடுப்பில் இருக்குது. அவ்வளோ கோவத்தையும் உங்கள் கண்ணத்தில் தான் காட்டியிருப்பா, கண்ணை செவன்னு ஆகிக்கிட்டது. நீங்களும் அப்படியே எங்கெங்கே அப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு தான் சாரிடி போடி எல்லாம் ஒன்றால் தான் நான் சாவணின்னு ஸ்கூலில் போய் அடி உட்காந்துருப்பேன், எல்லாம் ஒன்றால் தான், இப்போ உனக்கு உள்ள வேண்டிய அடி எனக்கு விழுந்துருக்கு போடி குந்தாணி அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி திட்டிகிட்டு இருக்கீங்க. சரி வாடி குட்டி பிள்ளைல செல்ல குட்டியில் பட்டு கொட்டியில் அப்படி சொல்லிட்டு அப்படிலாம் கூட்டி உங்களை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுறா.
அங்கே டாக்டரே பார்த்து கேட்காரு, யாருமா அடித்தது, இவ்வளோ பெருசாக வீங்கியிருக்கு கண்ணம் அப்படின்னு. ஒரு பைத்தியக்காரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் திட்டிகிட்டு இருக்கீங்க. உடனே அவங்கள அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அப்படி மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காங்க. டாக்டர் மெதுவாக போடுங்க டாக்டர் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அவங்களும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அப்படியே ஒரு ஈவினிங் தான் ஆகுது. ஆகணுன்னு இங்கே ஜீஸ் வந்து செம்ம கடுப்பில் இருக்கா. ஏன்னா அவள் தோற்றதே கிடையாது. ஏன்னா ரொம்ப நாள் ஜெயிச்சு பழகுனாங்க, தோற்றோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான். அவள் வந்து சரியான கடுப்பில் அப்படி இருந்துகிட்டு இருக்கா. அப்படி யாராட்டும் வந்தாங்கன்னா அடித்து கொண்டுருவா, அந்த கோபத்தில் இருக்கா. இப்போ பிஏ தான், மேம் இங்கே பாரு போயிரு, சரியான டென்ஷனில் இருக்கேன், உன்னை திட்டிடக்கூடாதுன்னு பார்க்குறேன், போயிரு அப்படிங்கிறா. இல்லை மேம் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் தான் அப்படின்னு. என்ன அப்படிங்கிறா. நைட்டு வந்து ஒரு ரேஸ் நடக்குது மேம். அதில் வந்து இப்போ மார்னிங் வந்து ஜெயிச்சாங்கல்ல, அவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து கலந்துக்கிட்டு ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் இல்லாதனால தான் ஜெயித்தோம் அப்படி சொல்லிட்டு வந்து ஒரு பேர் உருவாகும் மேம். அதனால் வந்து எப்படி நான் ரிஜிஸ்டர் பண்ணவா அப்படி சொல்லிட்டு கேட்குறா. உடனே ஜீசோவுக்கு இப்போ தான் மூஞ்சில் ஒரு பொலிவு வருது. உடனே ஜீசோ ஓகே கண்டிப்பாக நான் அதில் கலந்துக்கிடணும், அப்ளை பண்ணு அப்படின்றா. உடனே பிஏவும் ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளை வந்து போயிடுறா. இப்போ அப்படியே வந்து நைட்டும் ஆகுது. அப்படி வந்து காலையில் கொஞ்சம் தான் கூட்டம் இருந்துச்சு, நைட்டு சரியான கூட்டம். போலீஸ்க்கெலாம் அப்படியே லஞ்சம் கொடுத்து அப்படி அந்த ரோட்டையும் வந்து அப்படி வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த பைக்கு அந்த மாதிரிலாம் போயிட்டு தான் இருக்குது. இப்போ அந்த ரேஸும் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படி ஜீசோவும் வந்து நின்றுட்டுருக்கா. இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டோட ஆள் இருக்கான்ல, அவள் தானே ஜெயிச்சிருப்பா. இப்போ அவள் தான் சொல்கிறா, யாருக்காரோ போய் எங்களமோ சொருவிச்சு அவங்கெல்லாம் வந்திருக்காங்க ரேஸுக்கு அப்படி சொல்லிட்டு வந்து ரொம்ப தெனாவட்ட பேசுகிறா. ஒன்று ஜீசோக்கு வந்து சரியான கடுப்பாகுது. அவளும் பேசு, நான் தானே இப்போ காலையில் எந்த ஸ்கூல் பிள்ளையும் வந்து மோதாதில்லை அப்படி சொல்லிட்டு வந்து ஜீசோவும் வந்து அப்படி பார்த்துட்ருக்கா. ஏன்னா அவள் வந்து ஒன்றும் பேச விரும்பலை, எல்லாத்தையும் நான் செயலில் தான் காட்டுவேன் அந்த மாதிரி அவள் நிற்கிறா. இப்போ அப்படி வந்து ரேஸும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஜீசோ காருனா ஜீசோ தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கா. இப்போ என்ன திடீர்னு ஒரு கார் சல்லுன்னு வருது. அந்த கார் பார்க்க எப்படின்னா செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக வந்து ரெட் கலரில் பிளாக் கலரில் வந்து டிசைன்லாம் போட்டு செம்ம ஸ்டைலிஷாக இருக்குது. அந்த கார் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அந்த மாதிரி சரியான செம்ம காரு. அது ஜீசோக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக போகுது. ஜீசோ வந்து போய் பார்க்கா, ஆனால் போகவே முடியல அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. அந்த கார் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்லுன்னு போகுது. அங்கே ஜீசோவும் அப்படி ரொம்ப ட்ரை பண்ணி கார் போகிறா. பட் இருந்தாலும் ஜீசோ வந்து ரொம்ப எஃபர்ட் போடுற மாதிரி இருக்குது அந்த ஜெயிக்கிறதுக்காண்டி. பட் அந்த காரில் உள்ளவங்க வந்து எஃபர்ட்லெஸ்ஸே இல்லாமல் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ அந்த காரும் போய் ஸ்டேட்டாக போய் அப்படி வந்து நிற்கிது. இப்போ என்னென்னா அந்த கார் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கும், ஜீசோவோட காரு செகண்டு, அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட ஆளோட கார் வந்து தேர்டு வந்திருக்கும். இப்படி தான் வந்து 3 காருமே வந்து இப்படி சொல்லுன்னு நின்றுருக்கும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு வந்துச்சுல அந்த காரில் இருந்து தான் ஒரு பொண்ணு தான் அப்படி வந்து காரோட டோரை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைன்னு தெரில, கார் ரேஸ் ஒரு நாளுமே உள்ள ஹெல்மெட் போட்டு தான் உட்காருவாங்க. அதே மாதிரி வந்து அந்த ஹெல்மெட்டுமே வந்து ரெட் கலரு பிளாக் கலரில் டிசைன் போட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ என்னென்னா ஜீசோ வந்து பார்க்கும்போது அந்த பிள்ளை வந்து அவளோட ஃபேஸ் தெரில, பின்னாடி தான் தெரியுது. இப்போ அந்த பொண்ணு அந்த கேப்பை வந்து அப்படி கலத்துது, அதாவது அந்த ஹெல்மெட்டை வந்து அப்படி கலத்துது. அவளுக்கு வந்து கொஞ்சம் லாங் ஹேர் தான், அந்த லாங் ஹேரெல்லாம் அப்படி விட்டு அப்படி ஆடிட்டு இருக்கு. உடனே இப்போ அந்த மைக் வச்சு பேசுவாங்க தெரியுமா, ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் சொல்கிறதுக்கு, அவங்களு தான் நம்ம ஏரியாவோட குயின், நம்ம ஏரியாவோட ரைசர் மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு வந்து எல்லோரும் வந்து ரொம்ப கிளாப் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் ஜே 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 அப்படி சொல்லிட்டு கத்திகிட்ருக்காங்க. உடனே இப்போ அந்த மைக்கில் பேசுகிறாங்க, எப்பவும் போல் நம்ம ரேஸில் நம்ம ஜே தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படி சொல்கிறோன்னே அங்கே முன்னாடி உள்ள அந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து கத்துது. இப்போ வந்து ஜீசோ தான் இப்போ கார்லேருந்து இறங்கி வர, அவளுக்கு வந்து ஆர்வமாக இருக்குது, யாருன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இப்போது அப்படி வந்து அந்த பொண்ணு தான் திரும்புது. ஜீசோ பார்த்துட்டு அவளுக்கு சரியான ஷாக்கு, ஏன்னா வேறு யார் நீங்கள் தான். பார்த்துட்டு அப்படி வந்து அவளுக்கு வந்து காலையில் உள்ள அந்த இதான் ஃப்ளாஷ் ஆகுது. ஏன்னா சவுட்லேயே ஒன்று கொடுத்துருப்பாள்ல, அதனால் வந்து அவளுக்கு வந்து ஞாபகம் வருது. அப்படியே நீங்களும் அப்படி வந்து கத்திகிட்டு இருக்கீங்க. உடனே இப்போது வந்து உங்கள் ஃப்ரெண்டோட ஆள் இருக்குல்ல அதுவும் வருது. வாழ்த்துக்கள் ஜெசி, எப்பவும் போல் ஜெயிச்சிட்ட போல்,
அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் என் ஃப்ரெண்டுகிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நீங்களுமே வந்து நல்லா வந்து கார் ஓட்டுவீங்க, அந்த சும்மா சைக்கிள்லாம் விழுந்ததெல்லாம் இதெல்லாம் சும்மா சரியா, நல்ல கார் ஓட்டுவீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் உங்கள் வீட்டில் தெரியாது, வீட்டில் தெரிஞ்சால் சாவடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பணக்கார பொண்ணுங்கிறதுனால உங்கள்கிட்ட எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து காலையிலனா வர மாட்டீங்க, நைட்டுனா கண்டிப்பாக நீங்கள் அந்த ரேஸில் வந்து இருப்பீங்க. ரேஸ்னால் அதில் நீங்கள் தான் இருப்பீங்க. எப்படி ஜீசோக்கு ஒரு பிஏ இருக்கோ அதுமாதிரி உங்களுக்கு ஒரு பிஏ உண்டு. அந்த பிஏக்கு நீங்கள் நிறைய சம்பளம் கொடுப்பீங்க. ஜெயிச்ச காசு எல்லாத்தையும் நீங்கள் அவங்ககிட்ட தான் கொடுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட், அவ்வளோதான். எப்படி ஜீசோ வந்து அவங்க ஏரியாவில் ஃபேமஸோ நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸ். இப்போது ஜீசோவும் அப்படி பார்த்துட்டு இவ தான் அந்த ஜேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா வந்து ஜீசோக்கு வந்து அப்படி ஒரு ஜீவன் இருக்குதுன்னு தெரியும், பார்க்கணுன்னு ஆசை. பட் இப்போ தான் அவளுக்கு அப்படி ஞாபகம் வந்திருக்கும் இப்படி ஒருத்தங்க இருக்காங்கன்னே. அப்படி வந்து அப்படி உங்களை அப்படி மெய்மறந்து வந்து பார்ப்பாங்களே அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இப்போ என்னென்னா நீங்கள் வந்து ஜீசோவை பார்த்துட்டீங்க, பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு அப்படி மூஞ்சி அப்படி திருப்பிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து அவட்ட பேசக்கூட விருப்பமே இல்லை. இப்போ இன்னும் உங்களுக்கு ரொம்ப வந்து ஸ்வெட்டாக இருக்கும்ல, அதை வந்து கழுவுறதுக்காண்டி வந்து அப்படி வந்து தண்ணி எடுத்து வந்து அப்படி கழுவுறீங்க. அப்படி வந்து அந்த நீங்கள் வந்து கொஞ்சம் கலராக தான் இருப்பீங்க, அதனால வந்து அவள் அடித்தது வந்து அப்படி வந்து ரெட்டிஷாக வந்து இன்னும் பதிஞ்சிருக்கு. நீங்கள் கழுவுனோடனே அந்த டவலை உங்கள் பிஏ வந்து டவல் கொடுக்குறா, நீங்களும் துடைக்கிறீங்க, அந்த ரெட் கலர் வந்து அப்படி தெரியுது. எல்லோரும் கேட்குறாங்க என்னாச்சுன்ட்டு. இல்லை, ஒரு கரப்பாம்பூச்சி வந்து ஒட்டிட்டா அதான் அடித்தேன், அது இப்படி ஆகிட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்னமோ குண்டு செட்டில் குதிரை ஓட்டின காரணத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஜீசோவுக்கு வந்து சிரிப்பு வருது, ஏன்னா அடித்தது நான் தானே, அது மாதிரி அவள் வந்து பார்த்துட்டு இருக்கா. இப்போ நீங்களும் அப்படி ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு அப்படி நீங்கள் அந்த ரேஸ் ஓட்டின கார்லேயே அப்படி வீட்டுக்கு போய் நைஸாக சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கார்கிட்ட போகிறீங்க. இப்போ ஜீசோ வந்து உங்கள் காரு வரா, வந்தோடனே நீ உங்களுக்கு அவட்ட பேசுகிறக்கே விருப்பம் இல்லை அப்படின்னு நிற்கிறீங்க. இப்போ ஜீசோ அதை அப்படியே ஹேண்ட் செக் பண்ணுறதுக்கு கை நீட்டுறா. நீங்கள் அப்படியே நீங்கள் கையை கட்டிட்டு தான் இருக்கீங்க, பார்க்குறீங்க. இப்போ ஜீசோ தான் ஹாய் ஐ எம் ஜீசோ அப்படிங்கிறா. உடனே நீங்கள் ஹாய் ஐ எம் ஜே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஆனால் கையெல்லாம் கொடுக்கவே இல்லை. உடனே ஆனால் ஒரு பெட்டு வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜீசோ கேட்குறா. என்ன பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. நான் வந்து ஒரு ரூட் வந்து சொல்கிறேன், அந்த ரூட்டில் வந்து நீ வந்து என் கூட ரேஸ் பண்ண வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் எதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ரேஸ் போட்டு வரணும், உனக்கு எனக்கு எதாச்சும் சம்மந்தம் இருக்கா? ஃபஸ்ட்டு இங்கே பாரு, நீ அடிச்சல்ல, அதுலேருந்து எனக்கு ஒன்று வந்து பிடிக்காமல் போயிட்டு, அதனால் என் கண்ணு வந்து படாத. என் அம்மா அப்பா கூட எனக்கு என் மேலே கை வச்சது கிடையாது, ஆனால் நீ அடிச்சிட்ட, போயிரு போ அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து திட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஜீசோ தான் சொல்கிறா, சரி நீ இப்படி சொல்கிறதுனால நம்ம ஒரு பெட்டு வச்சுக்கலாம், நீ வந்து என் கூட வந்து ஒரு ரேஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோ. நீ ஜெயிச்சிட்டனா, ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டனா என்ன அடிச்சுக்கலாம், எத்தனை அடி வேணாலும் அடிச்சுக்கலாம் அப்படின்னோடனே நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. இப்போ ஜீசஸ் சொல்கிறா, ஒரு வேளை நீ தோத்துட்டனா, உடனே நீங்கள் கேட்கீங்க தோத்துட்டனா இந்த ஒரு நைட் ஃபுல்லாக நீ என் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிறா. நீங்கள் ஓ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஒன்று இப்போ பிஏ தான் சொல்கிறாங்க, அவங்க பிஏ தான், மேம் நீங்கள் ஜெயிக்க தான் மேம் செய்வீங்க, அது எப்படி நீங்கள் தோப்பீங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம் மேம், ஜாயின் பண்ணிக்கோங்க மேம் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு வந்து அந்த பிஏவும் வந்து உங்கள்கிட்ட வந்து ரொம்ப கரைஞ்சிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா, ஏன்னா ஜீசோ உங்கள் பிஏட்ட வேலை பேசிட்டா, ஏன்னா உங்கள் பிஏ வந்து ரொம்ப பணத்துக்கு ஆசைப்பட்டவங்க, இதான் நடந்திருக்கும், அதனால தான் இந்த பிஏ உங்களை போட்டு மண்டை கழுவிட்டு இருக்கு. உடனே நீங்களும் சரி நம்மளை அடிச்சிட்டா, திருப்பி 2 அடியாட்டு திருப்பி அடிக்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லிடுறீங்க. இப்போ என்னென்னா அப்படி வந்து நீங்கள் எப்போவுமே இப்போது வந்து போனீங்கள்ல, அதாவது ரேஸ் ஓட்டினீங்கள்ல, அந்த இடம் இல்லை, இது வந்து வேறு இடம், ஜீசஸ் சொல்கிற இடம் தான். நீங்களும் சரி அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி ரெண்டு பேரும் காரை வச்சுட்டு அப்படி நிற்கிறீங்க. நீங்கள் அப்படியே அந்த கார்லேருந்து இப்படி ஜீசோவை பார்க்கிங்க, ஜீசோ கண்ணடிக்கிறா, நீங்கள் இந்த மயத்துக்கு இது ஒன்று தான் கேடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி ஸ்டேட்டாக பார்க்குறீங்க. பார்த்துட்டு வந்து அப்படி ஸ்டேட்டாக வந்து ஓட்டுறீங்க. அப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்படி ரேஸும் அப்படி ஓட்டுறீங்க ஃபாஸ்ட்டாக, 2 பேரும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. இப்போ இன்னும் வந்து உங்கள் கார் வந்து அப்படியே வந்து திடீர்னு வந்து அப்படியே சுற்றிட்டு ஸ்டேட்டாக போய் வந்து நின்றுது அப்படியே. இப்போ என்ன ஜீசோ தான் ஃபாஸ்ட்டாக போய் ஜெயிச்சிட்டா. நீங்கள் பார்க்கிங்க, உங்களால் நம்பவே முடியல, ஏன்னா வந்து உங்கள் கார் வந்து அப்படிப்பட்ட காரே கிடையாது.
அப்படி தங்க தேர் அந்த மாதிரி தான் உங்கள் மனசில் அது பர்சாட்டிக்கு போகும், ஒரு பிரச்சனையுமே பண்ணாது. இது எப்படி இப்படி ஆச்சு அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி எந்திரிச்சு பார்க்கிங்க. பார்த்தா வந்து டயரில் வந்து ஆணிலாம் குத்திருக்கு. உடனே எவன்டா நடு ரோட்டில் வந்து ஆணியை போட்டது அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களோட பார்த்துட்ருக்கீங்க. ச்சே அப்படி சொல்லிட்டு வந்து காரை ஒரு அடி அடிக்கிறீங்க. இப்போது ஜீசோ தான் அந்த இடத்துலையுமே ஜேசி இடத்துலையுமே நிற்கிறா. நின்றுட்டு ஜேசி டவலில் அதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிட்டுல. அடுத்து மறுபடியும் அந்த காரை எடுத்துகிட்டே வந்து உங்ககிட்ட வாரா. வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு அதாவது காரை ஓப்பன் பண்ணிட்டு இறங்கிட்டு அவளோட ஹெல்மெட்டை கலத்திட்டு என்ன போமா அப்படி சொல்லிட்டு கேட்குறா. நீங்கள் எங்கே அப்படிங்கிறீங்க. இங்கே பாரு, ரூல்ஸு தானே என்ன சொன்னேன், ஜெயிச்சா என்ன அடிக்கணும், ஜெயிக்கலன்னா கூட ஒரு நைட்டு ஸ்டே பண்ணணும் வா அப்படி சொல்லிட்டு கூடுறா. ஒன்று நீங்கள் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. இப்படி பாம்போல என்ன இன்னும் உங்களுக்கு 18 வயசு கூட ஆகலை, அதுதான் விஷயம். இப்போ நீங்கள் அப்படி பார்த்துட்ருக்கீங்க பாம்போல. உடனே நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கெலாம் நான் இல்லை, யாரோ வந்து இங்கே ஆணியை போட்டுட்டாங்க, அதனால தான் நான் தோத்துட்டேன், நீ தான் பண்ணுறிப்பேன்னு டவுட்டாக இருக்குது அப்படின்னு. நான் ஆணியை போட்டேன் நீ பார்த்தியா அப்படி சொல்லிட்டு வந்து ஜீசோவும் கேட்குறா. இல்லை வா அப்படி சொல்லிட்டு கூடுறா. ஒன்று பிஏவையும் நீங்கள் பார்க்குறீங்க. மேம் போங்க மேம், வர வழியே இல்லை, நம்ம தான் சொல்லிட்டோம்ல. நீங்கள் பார்க்கிங்க பிஏவை, அடி பாவி, இவளுக்கு எதுவும் காசு கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க போலையே, இவள் பேசுகிற பேச்சை பார்த்து அப்படி தான் தெரியுது அப்படி சொல்லிட்டு நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. இல்லை தலை எழுத்து அப்படி சொல்லிட்டு தலையில் அடிச்சிட்டு இருக்கீங்க. போங்க மேம் அப்படி சொன்னோடனே சரி அம்மா அப்பாட்ட அது சமாளிச்சிக்கலாம் மேம் அப்படி சொல்லிட்டு வந்து அது பியும் சொல்லுது. எல்லாம் ஒரு பிளானோடு தான் இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஜீசோ தான் அவளோட காரை வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு அப்படி நிற்கிறா. உடனே நீங்கள் அப்படி சொல்லிட்டு அப்படி வந்து அப்படி காரில் உட்காடுறீங்க. உடனே இப்போது ஜீசோவும் அந்த பக்கம் உட்காந்து அப்படியே ஓடிட்டுருக்கா. நீங்கள் சொல்கிறீங்க நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. உடனே அவளும் பாரு என் கூட தானே வார அப்படின்னு நீங்கள் திரும்பி சொல்கிறீங்க. இங்கே பாருங்கள், ஓ நீ வாங்க போங்கன்னு சொல்லுவியே அவாய்வான்னு சொல்லுவான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜீசோன்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. இங்கே பாருங்கள் எனக்கு இன்னும் 18 வயசு ஆகலை அப்படின்னு. ஓ அப்படியா சரி அப்படின்ட்டுறா. நீங்கள் பார்த்துட்டு 18 வயசு ஆகலை, நான் குட்டி பிள்ளை, அதுக்கப்புறம் போலீஸ் உங்களை தான் பிடிக்கும் அப்படி சொல்கிறீங்க. அப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க சின்ன பிள்ளை மாதிரி. அவள் சிரிக்கிறா. இப்போ ஜீசோ தான் கேட்குறா, ஒன்று நான் காலையில் பார்த்தேன்ல, பார்த்தா இது எப்படி சொல்ல அப்படியே பச்சை பிள்ளை மாதிரி பச்சை மண் மாதிரி நின்னேன், இங்கே என்னடி இவ்வளோ கெத்தாக இருக்க அப்படி சொல்லிட்டு வந்து ஜீசோவும் கேட்குறா. உடனே நீங்கள் அதெல்லாம் அப்படித்தான் அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்கிறீங்க. உடனே ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு அப்படி கேட்டுட்டு வரா. உடனே நீங்களும் கதை சொல்லிகிட்டு இருக்கீங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் அப்படி கார் ஓட்டினா பிடிக்காது, அதனால தான் நான் தனியாக வந்து ஒரு இது வச்சு இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்ட்டு ஒவ்வொரு கதையாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஓ ஜீசோ அப்படியா, நான் கூட கார் ஓட்டுறது எங்கள் வீட்டில் பிடிக்காது, ரேஸ்லாம் போகிறது அப்படி சொல்லணுன்னே அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஆமாம் எங்கே கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹோட்டலுக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்கா. அது எப்படின்னா சாப்பிட்ற ஹோட்டல் கிடையாது, தங்குற ஹோட்டல். ஓகே, இப்போது உங்களை வந்து தங்குற ஹோட்டலுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கா. நாங்கள் வந்து சாப்பாடும் கிடைக்கும், 2 in 1 வச்சுக்கலாமா, இல்லை குளிக்கிறதும் இருக்கும் 3 in 1 அந்த மாதிரி வந்து உங்களை கூப்பிட்டு போகிறா. நீங்களும் பார்த்துட்டு இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறாளோ அப்படின்ட்டு இப்போது நேராக ரிசப்ஷனுக்கு தான் வரீங்க. வந்தோடனே ஹவ் கேன் யூ ஹெல்ப் மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நீங்களும் நீங்கள் அப்படின்னு சைடு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஜீசோ தான் ரூம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 or 2 மேம், 1 அப்படிங்கிறா. உடனே நீங்கள் இப்படி பார்த்துட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறீங்க. இப்போ அவளை வந்து அந்த கீயும் வாங்குறா. இப்போ 2 பேர் அந்த ரூமுக்கு தான் வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஆமாம் அந்த ரூமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கீங்க. அதுவா அதான் நிறையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளும் சொல்லிகிட்டு இருக்கா. உடனே நீங்கள் என்னடி பண்ண போகிற அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு அப்படி வந்து போயிட்டே இருக்கீங்க. இப்போ என்னென்னா அப்படியே அந்த ரூமுக்கு வந்து போயிட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த பெட்டில் தான் வந்து போய் உட்காந்துட்டீங்க. எனக்கு கால் வலிக்குதில்ல அந்த மாதிரி போய் உட்காந்துட்டீங்க. டிவி இருக்குது, டிவி போட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஐயோ கடவுளே ஒன்றும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இப்போ உங்கள் டோரை வந்து நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. உடனே ஜீசோ தான் ஓப்பன் பண்ணுறா. உடனே ஜீசோவும் வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறா. இப்போ உங்கள்கிட்ட தான் வந்து ஒரு கவரை வந்து நீட்டுறா. நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த ட்ரெஸ்ஸை போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. உடனே நீங்கள் பார்த்துட்டு நானா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க.
போய் பண்ணிட்டு வா அப்படிங்கிறா. உடனே நீங்களும் அப்படி சொல்லிட்டு போய் அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. அந்த ட்ரெஸ் எப்படிமா இருக்குது, மோனிகா மை டியர் மோனிகா அந்த பாட்டில் வரும்ல அந்த மாதிரி ரெட் கலர் ட்ரெஸ்ஸு தான். அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸு அதே மாதிரி இந்த தொடையிலேருந்து இது சைடு வரையும் ஓப்பனில் தான் இருக்கும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாலாம் இல்லை, ஏன்னா வந்து உங்களுக்கு எப்படி இப்போ ட்ரெஸ்லாம் போட்டு பழக்கம் தான், அதனால நீங்களும் வந்து அப்படி போட்டுக்கிறீங்க. அப்படி போட்டுக்கிட்டு ஆனால் இவன் முன்னாடி போடுறது ஒரு மாதிரி இருக்குது அப்படி வாரீங்க. இப்போ ஜீஸும் வெளியே வந்து ட்ரெஸ் மாற்றிட்டா, நீங்கள் ட்ரெஸ் மாற்ற போன கேப்பில் 2 பேருமே வந்து செம்ம அழகாக இருக்கீங்க. இப்போ ஜீஸும் உங்களை பார்த்துட்டு பர்ஃபெக்ட் அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்கிறா. என்னத்தான் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. வா அப்படி சொல்லிட்டு கையை நீட்டுறா. உடனே நீங்களும் அவட்ட வந்து கையை கொடுக்குறீங்க. இப்போ 2 பேர் இருந்தால் அப்படி வந்து இந்த ரூம் ஓப்பன் பண்ணிட்டு அப்படி 2 பேரும் வந்து கீழே போகிறீங்க. அங்கேயும் வந்து சாப்பிட்ற இடம்லாம் இருக்கும்ல, அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறா. இன்னும் மொத்தத்தில் 2 பேரும் வந்து ஒரு டேட்டுக்கு வந்து போகிறீங்க. இப்போ நீங்கள் தான் அந்த டேபிளில் வந்து 2 பேரும் வந்து உட்காந்துருக்கீங்க. இப்போ இன்னும் சுற்றி யாருமே இல்லை, நீங்கள் 2 பேர் மட்டும் தான் இருக்கீங்க. வெயிட்டர்கிட்ட உங்களுக்குலாம் என்ன வேணும்னு சொல்கிறீங்க, நீங்களும் உங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணுறீங்க. எல்லாமே வருது. அப்படி நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. இவள் நம்மளை எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றும் தெரில. இவளே வந்தா ரேஸ்க்கு வான்னு கூப்பிட்டா, இவள் தான் இதுக்கு சத்தியமாக இதாட்டி இவள் தான் ஆணி தூக்கி போட்டிருப்பான்னு எனக்கு டவுட் இல்லை, கன்ஃபார்ம் இவள் தான் போட்டிருப்பா. இப்போ இவ்வளோ ஏதோ சதி பண்ணுது, என்ன பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரில அப்படி சொல்லிட்டு நீங்களோட மனசுக்குள்ளே யோசிச்சிட்டே இருக்கீங்க. எதுக்கு இவள் நம்ம கூப்பிட்டு வந்தா, என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உள்ளே கிடந்து படக்குன்னு அடிக்குது. என்ன பண்ணனே தெரில அந்த மாதிரி இருக்குது. சரி அடக்கல்லாமல் நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஓடிடுவோம் காலையில் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து இருக்கீங்க. இப்போ என்னென்னா அப்படி வந்து ஜீசு தான் அப்படி வந்து கையை பிடிக்கிறா. ஐயோ எதுக்கு பிடிக்கிறா அப்படி சொல்லிட்டு நீங்களும் போய் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஜீசு வந்து சொல்கிறா, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறா. உடனே நீங்கள் நான் எதுக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. நான் உன்கிட்ட உனக்கு என்ன பண்ணுறியா இல்லையா அப்படி சொல்ல கேட்கல, என்ன பண்ணணும் புரியுதா அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறா. நீங்கள் லூஸா பைத்தியமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஒன்று இங்கே பாரு, என்னோடய லைஃப் கோல் என்னென்னா எனக்கு ஒய்ஃபாக வர போகிறவங்க வந்து என்னோடய ரேஸ் வந்து நல்லா ஓட்டணும். நீ எனக்கு அப்பாட்டக்கிற இருப்ப போல், அதனால் முடிவு பண்ணிட்டேன், நீ தான் என்ன அப்படின்ட்டு சொல்கிறா. ஒன்று நீங்களும் இப்போ நான் என்ன பண்ணுறது, ஆனால் எங்கள் அம்மா அப்பா ஒத்துக்கிட மாட்டாங்க, நீங்கள் எப்படின்னு தெரில, ஆனால் எங்கள் அம்மா அப்பா பிஸ்னஸ்லே ரொம்ப வந்து ஒரு பெரிய இடத்துல வந்து இருக்காங்க அப்படின்னு. கவலைப்படாத, எங்கள் அம்மாவும் அந்த இடத்துல தான் இருக்காங்க, அதெல்லாம் கரெக்டாயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நீங்கள் ஐயோ ஏதோ முடிவு பண்ணிட்டா போலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ உங்களுக்கும் வந்து ஒரு ஃபோன் வருது அப்படின்னு நீங்களும் வந்து ஃபோன் எடுத்து பேசுகிறீங்க. ஹலோம்மா அப்படின்னு. சரிம்மா எனக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு எல்லாமே ஓகே ஆகிட்டு உனக்கு எதாப்பில் இருக்கிற பொண்ணை தான் நீ கன்ஃபார்ம் கல்யாணம் பண்ணணும், வேறு வழியே இல்லை, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க. என்னம்மா உங்களே கரெக்ட் பண்ணிட்டாலா அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஆமாடி வைடி அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மாவும் கால் கட் பண்ணிடுறாங்க. எப்படி எங்கள் வீட்டை ஓகே பண்ணீங்க? அதெல்லாம் இல்லை, நம்மளுக்கு ஒன்று வேணும்னா அது கன்ஃபார்ம் வேணும் தான். இங்கே பாரு, நான் ஒன்றை இப்படி டெரராக இருக்க மாட்டேன், அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு சரியாயிடும் சரியா, என்னை பார்த்து பயப்படாது சரியா. இதை பார்த்து வரப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூஞ்சி அப்படி ரொம்ப வந்து ஒரு இறக்கமாக வச்சிட்ருக்கீங்களா, என்னடி மூஞ்சி ஏண்டி இப்படி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரெண்டு பேரும் வந்து அப்படி சாப்பிட்டுட்டு அப்படி மறுபடியும் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி வந்து போகிறீங்க. இப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு பயமே இருக்குது. ஏன்னா வந்து இப்போ வந்து என்னென்னா உங்கள் அம்மா பேரை சொல்லி தப்பிச்சிடலாம், அப்பா பேரை சொல்லி தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ தான் உங்கள் அம்மாவே ஃபோன் போட்டு அவளை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களே. இப்போ உங்களுக்கு பயமாக திக்கின்னு இருக்குது. இப்போ 2 பேரும் ரூமுக்குள்ளே போகிறீங்க. இப்போ என்னென்னா அவள் வந்து கதவை பூட்டினோடனே நீங்கள் அப்படி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தோன்னே இப்போ தான் அவன் வந்து பக்கத்தில் வரா. பக்கத்தில் வந்து உங்கள் ஹிப்போட அணைச்சி உங்ககிட்ட எடுத்துகிட்டு அப்படி வந்து உங்கள் முடியெல்லாம் முன்னாடி இருக்குல்ல அதெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு உங்கள் கணத்தில் வந்து கை வச்சுட்டு என்ன ரொம்ப பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தலையாடுறீங்க. பயப்படாத, ஒன்றும் பண்ண மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிக்கிறா. அப்புறம் நீங்கள் விட்டா அழுதுருவீங்க போல். ஏன்னா வந்து நீங்கள் வந்து 12th தானே, அதனால் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. எனக்கு இப்போவுமே இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் தோணுது. உடனே இப்போது ஜீசஸ் சொல்கிறா, அங்கே பாரு, நான் உன்னை இப்போ மேலே ஒன்று கல்யாணம் பண்ண மாட்டேன், ஒரு 3 வருஷம் டேட் பண்ணலாம், ஆனால் அந்த 3 வருஷம் டேட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறா. உடனே நீங்கள் அப்படி குனிஞ்சு அப்படி லைட்டாக சிரிக்கிறீங்க. யாரோ சிரிக்கிறாங்க போல் அப்படி சொல்லிட்டு வந்து ஜீசஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்கா. உடனே இப்போ தான் ஜீசஸ் தான் கிஸ் பண்ணுறா. உடனே நீங்களும் அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க,
அது பண்ண மாட்டேன், எனக்கு கிஸ் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களை வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் செம்ம அழகாக இருக்குடி. வந்து காலையில் பார்க்கும்போதே அவனுக்கு தெரிஞ்சிருந்தா அவனை அப்போவே தூக்கிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறா. உடனே நீங்கள் தருவாங்க தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்கிறீங்க. எங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னோடனே ஆமாம் நீங்கள் பெரிய ரேசிங் மேடம், உங்களுக்கு தூக்கம் தான் வரும் அப்படி சொல்லிட்டு சரி தூங்கு அப்படின்னு சொல்கிறா. இப்போ நீங்களும் அப்படி வந்து அந்த பெட்டில் வந்து அப்படி படுத்து அப்படி தூங்குறீங்க. இப்போது ஜீஸோட அம்மா தான் அப்படி வந்து கால் பண்ணுறாங்க. உடனே ஜீஸோ வந்து காலை அட்டன் பண்ணுறா. அவங்க அம்மா தான் என் மருமக எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவளுக்கு என்ன நல்லா இருக்கா, என்ன பண்ணுறா அப்படின்னோடனே தூங்குறா. ஏன்னா அவளோட ஃபேஸை பார்க்கவே இல்லை, எனக்கு வீடியோ கால் பண்ணி காட்டுறீ அப்படின்னு சொன்னோடனே அப்படி ஜீஸோவும் வீடியோ கால் பண்ணி அப்படி வந்து உங்கள் ஃபேஸை வந்து காட்டுறா. பிடிச்சது தான் செம்ம அழகான பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க. தேங்க்யூ இது ஒன்று தெரியுமா, கல்யாணம் முடிஞ்ச உடனே நாங்கள் 2 பேரும் ரேஸ் பண்ண தான் போவோம் அப்படின்னோடனே விளங்கும் இது ரெண்டும் அப்படி சொல்லிட்டு வந்து அவங்க தலையில் அடிக்காங்க. சரி எப்போ கல்யாணம்? அம்மா 12மா 12th படிக்கிற பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சாக்காங்கிறாங்க. ஆமாம்மா, ஆனால் அவங்க அம்மா பேசும்போது என்னமோ அந்த பிள்ளை வேலை பார்க்குற மாதிரிலாம் பேசுனாங்க அப்படின்னோடனே அதே தெரில, கல்யாணம் ஒரு 2 வருஷம் கழிச்சு ஓகேவா அப்படின்னே சரி உங்கள் 2த்துக்கும் பிடிச்சிருக்கல, சரி கல்யாணம் பண்ணால் சரி தாங்க அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மாவும் சொல்லிடுறாங்க. உடனே இப்போ சரிம்மா நான் தூங்க போகிறேன் அப்படின்னு உடனே அவங்க அம்மா சரி போ அப்படின்றாங்க. உடனே ஜீசோ இப்போ கால் கட் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க பக்கத்தில் வந்து படுக்கிறா. அப்படி வந்து உங்கள் ஃபேஸை தான் அப்படி பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் சரியான டயர்டில் வந்து தூங்குறீங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அவள் அடிச்சிருப்பாள், அந்த தடம் இன்னுமே இருக்குது. அந்த தடத்தில் வந்து இப்போது அந்த கணத்தில் வந்து கை வைக்கிறா. வச்சுட்டு சாரிடி, நீங்கள் மட்டும் எனக்கு பொண்டாட்டி ஆக போகிறேன்னு தெரிஞ்சது நான் அடிச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்பட்ட இடத்துல வந்து கிஸ் பண்ணுறா. ஓகே ஸ்டார்ஸ், இந்த ஒன் ஷாட்டை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டார்ஸ், பாய்.